பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ தூரம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் கல்யாணமே முடிச்சு வச்சேங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் அவங்க எதுவுமே காதில் போட்டுக்காம அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. நம்ம நினச்ச மாதிரி அந்த வீட்டில் நம்ம கையை நினைக்கல. ஆனால் அதுக்குள்ளே நம்ம அந்த வீட்டில் இருந்து சண்டை போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் ஜென்மத்தில் அந்த 2 குடும்பமும் ஒன்றா சேரவே சேராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கார். அதுக்கடுத்ததாக இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு எப்படியாவது நம்ம அவர் வரத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்டே ஆகணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இப்படி தான் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, என்னங்க பண்ணலான்னு அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக கதிர் இருந்துட்டு அம்மா உங்களை மலை போல் நம்பிட்டு இருக்காங்கப்பா, அம்மாவை ஏமாத்திராதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ஒரு வழியாக பாண்டியனை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு நான் பண்ணது தப்பு தாங்க, என் காலில் கூட நான் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கூட விழுந்துட்டுருக்காங்க. ராஜி இருந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் மாமா, தப்பானவனை ஒருத்தனை நம்பி இப்படி 2 குடும்பத்தையும் சேர விடாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.